guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெலிவரி டைம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பனிக்கூடம் உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா பெயினும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தோம், அதுக்கப்புறம் 1 வீக் ஆகிடுச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி எல்லாம் வரத்துக்கு. ஸோ என்னென்ன நடந்துச்சு அந்த 1 வீக்கில் சொல்லிவிட்டு நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய நாள் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா என் செல்லத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு. இது எப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கடவுள் நல்லபடியாக குழந்தை பெற்றிருக்காரு, நல்ல முறையில் பெற்றிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி தான் எனக்கு குழந்தை வந்தாங்க. குழந்தை பிறந்து நான் 3 days ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு கோயிலுக்கு தான் போயிருந்தோம், சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். சர்ச்சுக்கு போயிட்டு கேண்டில் ஏற்றிட்டு ப்ரே பண்ணிவிட்டு குழந்தைய வச்சு ப்ரே பண்ணிவிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் ஆரத்தி எடுத்தாங்க. ஸோ ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு குழந்தைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு நான் வேண்டது வீண் போகல. எனக்காக நீங்களும் வேண்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக குழந்தை பெற்று எடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எங்கள் வீட்டுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி. நியூ ஃபீல்.
ஸோ நல்லபடியாக வந்து நாங்கள் டெலிவரி பண்ணி குழந்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். ஸோ வந்து சி செக்ஷனாக நார்மலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ரொம்ப நார்மல் டெலிவரிக்கு தான் கொண்டு வந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய பனிக்கூட வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு கீழேயும் இல்லை 5க்கு மேலேயும் இல்லை. 5க்கு மேலே இருந்துச்சுன்னா நல்ல குழந்தை மிதங்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 5 பாயிண்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 5.1% பார்டர் லைனில் இருக்குது. அதனால தான் எனக்கு அட்மிஷனுமே போட்டாங்க. ஸோ இந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகிட்டேன். ஸோ அதை பார்த்து இவருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் வந்து ஜென்ஸ் வந்து நாட் அலவுட். அதே மாதிரி லேபர் வார்டில் வந்து அம்மா தான் இருந்தாங்க. ஸோ அந்த 1 வீக்கில் நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஸோ அதில் வந்து எனக்கு லேபர் மூமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு, என்னோடய டெலிவரி மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக நாங்கள் vlog போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.